ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல நான் வந்து குக்கிங் வீடியோ போட போறது இல்லை. நான் என்ன வீடியோ போட போறேன்னு நீங்களே தம்பையில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஆமாங்க, நம்மளோட யூடியூப் சேனல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அது இல்லாம நிறைய பேர் பர்சனலாகவும் கமெண்ட்லயும் வந்துட்டு நிறைய கேட்டிருந்தீங்க, டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல வந்து கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து நீங்க கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்பதான் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியரா சொல்லியிருக்கிறேன், அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து யூடியூப் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் இப்ப ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து நான் என்னோட தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இல்லைன்னா இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இந்த சேனல் வந்து ரன் பண்ண முடியாது. அதனால என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட சேனல் வந்துட்டு 2018 தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம், நவம்பர் மாசம். அப்போ வந்துட்டு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்தது. டெய்லி ஒரு வீடியோ போட்டோம். இப்போ வந்து நீங்க புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல வந்து இப்பதான் ரன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இல்ல இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அந்த மாதிரி பிளான் இருந்ததுன்னா நீங்க வந்து என்ன கான்செப்டோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அப்புறமா வந்துட்டு ரெகுலரா வந்து வீடியோ போடணும். டெய்லி ஒரு வீடியோ, 2 வீடியோ கூட போடலாம். ஆனா டெய்லியுமே ரெகுலரா ஒரு வீடியோ போடணும். போட்டு வந்துட்டு நம்ம எப்பவுமே அதை ஃபாலோ வச்சுக்கணும். நீங்க உங்களோட கண்டென்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணிட்டு அப்புறமா வந்துட்டு அது எதுவானாலும் இருக்கலாம், குக்கிங்கா இருக்கலாம், பிளஸ் என்டர்டைன்மெண்ட் வீடியோவா இருக்கலாம், அந்த மாதிரி பிளாக் வீடியோவா இருக்கலாம். அந்த மாதிரி என்னென்ன வீடியோ இருக்கோ எல்லாம் நீங்க உங்களோட கண்டென்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க வீடியோஸ் வந்துட்டு நான் பண்ண தப்பு என்னன்னா, மிஸ்டேக் பண்ணது என்னன்னா, வீடியோ வந்துட்டு நாங்க போட்டுட்டே இருந்தோம். நம்ம சேனல் வந்து நல்லாவே வியூவர்ஸ் போயிட்டு இருந்தது. இடையில வந்துட்டு இந்த மாதிரி டெலிவரி டைம்ல வந்து ஒரு 6 மந்த் கேப் விட்டுட்டோம். கேப் விட்டதுனால வந்துட்டு நம்மளோட சேனல் வியூஸ் எல்லாம் வந்து டவுன் ஆயிடுச்சு. நம்மளோட சேனல் வந்து ரொம்ப டல் ஆயிடுச்சு. அதை வந்து இந்த தப்பை வந்து நீங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், அந்த மிஸ்டேக் வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதுக்காக வந்து நான் உங்கள்கிட்ட இது சொல்றேன். அதனால வந்து நீங்க வந்து இடையில வந்து ஸ்கிப் பண்ணாம பண்ணணும். வீடியோ வந்து எப்பவுமே நீங்க ரெகுலரா போடணும். ஆனா அது வந்து கம்பல்சரி கிடையாது. நம்ம அப்படி பண்ணாதான் வந்து நம்ம சேனலை வந்து யூடியூப்காரங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. நம்ம ரெகுலரா வீடியோ போட்டாதான் அப்பதான் வந்து நம்ம சேனலை வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி நமக்கு ப்ரொமோட் பண்ணி தருவாங்க. அதுக்காக தான் நம்ம ரெகுலரா வீடியோ போடுறோம். இப்போ நம்ம யூடியூபோட இன்கம் பத்தி தான் நம்ம பேச போறோம். இது வந்து நிறைய பேரு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, அக்கா யூடியூப்ல வீடியோ போட்டோம்னா நமக்கு வந்து வருமானம் வருமா, இன்கம் வருமா, எல்லா வீடியோக்கும் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வரும். இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்லா யூஸ் பண்ணிக்கிற பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். அதுக்கு 1 இயர்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு. என்ன அச்சீவ்மெண்ட்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் ஓவர்ஸ் இருக்கணும். இது வந்து நம்ம 1 இயர்க்குள்ள அச்சீவ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் பண்ணிடுவாங்க. அதுனா என்னன்னா, நம்ம மானிட்டைசேஷன் பண்றதுன்னா நம்மளோட சேனலுக்கு வந்து ஆட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து அப்ப இருந்துதான் நமக்கு ரெவென்யூ வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து ரெகுலரா போட்டா போதும். ரெகுலரா வீடியோ போட்டு போர் அடிக்காம நல்ல கண்டென்ட்டோட வீடியோ போட்டோம்னா ஸ்கிப் ஆகும். எனக்கு எவ்வளவு இன்கம் வந்துச்சுன்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஹெல்பிங் யாருமே கிடையாது. மேரேஜ்க்கு முன்னாடில இந்த மாதிரி ஒரு சமையல் குக்கிங் வீடியோ அந்த மாதிரி சேனல்ல இந்த மாதிரி போலாம், அந்த மாதிரி எல்லாம் நாங்க நிறைய டிஸ்கஷன் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட. ஏன்னா சமையல் வந்து செய்யறது பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம். அப்ப வந்துட்டு நமக்கு எந்த ஒரு சப்போர்ட் எதுவுமே இருக்காது. அதனால வந்து பெருசா வந்து அதுல இன்வால்வ்மெண்ட் ஆகல. ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் தான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் பண்ணி நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லி என்னை வந்து என்கரேஜ் பண்ணி சேனல்லையே வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சாரு. இப்போ வந்து சமையல் பண்ணி இந்த மாதிரி வீடியோ பண்றது மட்டும்தான் என்னோட வேலை. பாக்கி எல்லாமே கேமராமேன், அப்புறம் ப்ரொடக்ஷன், அப்புறம் யூடியூப்ல அப்டேட் பண்றது எல்லாமே அவர் தான் பண்ணுவாரு. அவர் தான் வந்துட்டு சேனலோட ஃபுல் எல்லாமே. நாங்க வந்து ஒன்லி குக்கிங் மட்டும்தான். இப்ப இந்த சேனல் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, சக்சஸா இருக்குன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து எங்க ஹஸ்பண்ட் தான். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் பாத்தீங்கன்னா
6 மந்த் ஆயிடுச்சு. 6 மந்த்துக்கு அப்புறமா தான் இப்போ நமக்கு வந்து $100 இருந்தால் தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு கம்மியாக $99 இருந்தால் கூட நமக்கு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. மினிமம் வந்து இந்த மாதிரி சின்ன சேனல்ஸ் தான் வந்து $100 இருக்கணும். எனக்கு வந்து ஒரு 7 மந்த் ஆனதுக்கு அப்புறம் தான் $100 வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போ அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போதான் வந்துட்டு எனக்கு ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் ரெண்டாவது அமௌண்ட், அதாவது $110 அதுதான் இப்போ ரெண்டாவது மணி வந்திருக்குது. அது வந்து இடையில வந்துட்டு வீடியோ எல்லாம் போடாம நிறைய ஸ்கிப் பண்ணனால அமௌண்ட் எல்லாம் ரெகுலரா வரல. இது சொல்ல போனா யூடியூப்ல ரெண்டாவது அமௌண்ட் தான் இது வந்து $110 வந்து வந்திருக்குது. அதனால வந்துட்டு நாங்க ரெகுலரா மந்த்லி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரெகுலரா ஸ்கிப் பண்ணாம வீடியோ போடணும். அப்பனாதான் வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து நமக்கு ரெகுலரா வரும். இது நான் பண்ண தப்பெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்றேன். அப்பனாதான் நீங்க வந்து இதெல்லாம் பண்ணாம கரெக்டா பண்ணுவீங்கிறதுக்காகவே தான் சொல்றேன். வந்து நிறைய பேர் ஆஃபீஸ் போவீங்க, டெய்லி ஒர்க்குக்கு போறவங்கலாம் நிறைய பேர் இருக்கீங்க. இன்னைக்கு வந்து எப்படி இந்த ஃப்ரீயா இருக்கிற அந்த கொஞ்சம் டைம்ல வந்து எப்படி வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்றது அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன். நீங்க சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருக்கிற டைம் என்னைக்கு லீவ் இருக்கோ அன்னைக்கு வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 வீடியோல இருந்து 3 வீடியோ வரைக்கும் செலக்ட் பண்ணி நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு நீங்க எல்லாமே எடிட் பண்ணி அப்டேட் பண்ணி ஷெடியூல்ல வச்சுட்டீங்கன்னா டேட்டு டைம் எல்லாம் போட்டு ஷெடியூல் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ ஷெடியூல் வச்சுட்டோம்னா அதுவே ரிலீஸ் ஆயிடும். அந்த டேட் அந்த டைமுக்கு கரெக்டா ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆகும்போது சாட்டர்டே சண்டே வரும்போது நம்ம அதே மாதிரி வீடியோ எடுத்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். இல்ல நம்ம டெய்லி எடுத்து அப்டேட் பண்ற மாதிரி பண்ணலாம். நம்மளோட டைம் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளவுதான். இதை வந்து நம்ம யூடியூப் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை நம்ம யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறது, எப்படி டவுட் கிளியர் பண்றது அந்த மாதிரி நீங்க வந்து நினைச்சீங்கன்னா நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். யூடியூப்ல போயிட்டு டெக் சேனல்ஸ் நிறைய ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு. அதுல வந்து நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க, யூடியூப் ஸ்டார்ட் பண்றது பத்தியோ இல்லை ஏர்ன் பண்றதை பத்தியோ என்ன டவுட்னாலும் உங்களுக்கு நீங்க போட்டீங்கன்னா எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்க என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற இன்னும் ஏதாவது டவுட் இருக்கு, இன்னும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். நானும் இந்த யூடியூப் பார்த்து அந்த டெக் சேனல்லாம் பார்த்து தான் இந்த யூடியூப் வந்து எப்படி ரன் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பத்தி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.